ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் எடுத்துகிட்டு வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய விண்ணப்பத்திற்கான எப்பொழுது தொடங்கலாம், ஆல்ரெடி வாங்கி கொண்டு இருப்பவர்களில் 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 3000 ரூபாய் எப்படி உயர்த்தி கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வாங்கி கொண்டிருப்பவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தா எவ்வளோ செலவாகும், புதிதாக விண்ணப்பங்களோடு சேர்த்து எத்தனை பேர் விண்ணப்பிப்பார்கள், எவ்வளோ கூடுதல் செலவாகும் சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு முழுமையான ஆலோசனை கூட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றன. இதற்கான முழுமையான தகவல் தான் பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்று இறுதி முடிவு எடுக்கப்படும். இதன் பின்னரே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஜூலை மாதம் இந்த மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபாய் வருமா 2500 ரூபாய் வருமா என்ற காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அப்டேட் காத்திருக்கு. என்னன்னா மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சியில் 1000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்தது. முதலில் இந்த திட்டம் இணைய பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன, பின்னர் தளர்த்தப்பட்டது. மொத்தமாக 1,30,00,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தேர்தல் வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்து வெளியானது. அதற்கு போட்டியாக தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் அண்ணா அரசு பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியாக 2500 ரூபாய் வழங்கப்படும் என கூறப்பட்டது. 60 வயதை உள்ளவர்கள் அனைத்து மகளிருக்கும் 3000 ரூபாய் வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். தேர்தல் வாக்குறுதியில் 60 வயது உள்ள மகளிருக்கு 3000 ரூபாய் வழங்கப்பட சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது வழங்கப்படும் எதிர்பார்ப்பில் தமிழக மகளிர்கள் காத்து கிடக்கின்றனர். ஆனால் மே அண்ட் ஜூன் மாதங்களுக்கான 1000 ரூபாய் மட்டுமே வர வைக்கப்பட்டதால் ஏமாற்றம் மிஞ்சியது. இதனால் இப்போது எப்போது 2500 என்று வரும் எதிர்பார்ப்பில் காத்து கிடக்கின்றன. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக முக்கிய அப்டேட் 2 வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது கொடுக்கப்படும் 1000 2500 உயர்த்தி செயல்படுவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதியதாக விண்ணப்ப வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என தீவிரமாக பரிசீலித்து உள்ளதாக தகவல் வெளியாகுது. அப்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்தால் எத்தனை லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளார்கள், அவர்கள் எத்தனை பேர் தகுதியானவர்கள் இருப்பார்கள் என அரசு கணக்கிட உள்ளது. இதில் தேர்வு செய்யப்படுவர்கள் மற்றும் இப்போது பயனாளிகளாக இருப்பவர்கள் என எல்லோரும் மாதம் 2500 கொடுத்தால் மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை தமிழ்நாடு அரசு கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளிகள் 60 வயதுக்கு மேற்பட்ட எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற பட்டியலும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. அவர்களை இந்த திட்டத்தில் நீக்கி, அதாவது முதியோர் திட்டத்திலிருந்து நீக்கி முதியோர் ஓய்வு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அரசு ஏற்படும் செலவுகள் மற்றும் நிதி மற்றும் குறித்து கணக்கிடு வருகிறது. அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எவ்வளவு பேர் வாங்குறாங்கன்றத கணக்கீடு பண்றாங்க. அந்த கணக்கீடு பண்ணப்பட்டு அவர்களும் முதியோர் முதுகை தொகையுடன் இணைக்கப்பட்டு 3000 ரூபாய் வழங்கலாம்ன்ற மாதிரி ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறார்கள் சொல்லி. இந்த கணக்கீடு அனைத்து முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு இத்திட்டத்திற்கான கூடுதல் நிதி சுமையை அரசு எவ்வாறு சமாளிக்கும் என்பது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டில் தற்போது நிதிநிலை விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவு எடுக்கப்படும். இதன் பின்னரே மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது முதல் வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். தற்போதைய நிலவரப்படி மாதந்தோறும் 2500 வழங்குவதால் அரசுக்கு ஏற்படும் கூடுதல் செலவுகள் மற்றும் புதிய விண்ணப்பங்களுக்கான வாய்ப்பு குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கொடுத்திருக்காங்க. முக்கியமான அப்டேட் இதுதான். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.